இந்த 2026ஆம் ஆண்டினுடைய புத்தாண்டிலே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை SW பிரேயர் ஹவுஸின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று இயேசுவினுடைய தாய் அன்னை மரியாள் அவர்களின் பெருவிழாவும் மற்றும் இயேசுவினுடைய பிறப்பின் 8ஆம் நாளினுடைய விழாவை குறித்து நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம். இன்று நம்முடைய ஆண்டவராக இயேசுவிற்கு பெயர் சூட்டினார்கள் என்பதை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய கிறிஸ்மஸ் பிறப்பில் இருந்து இது 8வது நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளிலே தான் நாம் மிகப்பெரிய ஒரு காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த புத்தாண்டு எதற்காக என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலிருந்து 8வது நாளை கொண்டாடும் வகையிலே அவருக்கு பெயர் சூட்டப்பட்ட ஒரு நாளாகவும் அன்னை மரியாள் அவர்களுடைய பெருவிழாவாகவும் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னாகும் 6வது அதிகாரத்திலே, எண்ணிக்கை 6வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் வாக்குத்தத்தமாக நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவார்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் இறைவன் மோசேவினிடத்திலே சொன்னார். மோசே இவைகளை கைக்கொண்டு அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். நீங்களும் நானும் இந்த நாட்களிலே என்னாகும் 6வது அதிகாரத்திலே 24வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை முதலாவது காக்கப் போகிறார். 2வது, அவருடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும், கிருபை தருவார். 3வது, உனக்கு சமாதானம் தருவார். 4வது, உங்களுக்கு இறங்குவார். 5வது, பூமியினுடைய பலன் இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பது இந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே ஊழியக்காரனிடத்திலே ஆண்டவர் சொன்னார், நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதின் வார்த்தையின்படியே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த 2026ஆம் ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை காப்பதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுக்கு கிருபை தர ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் தர ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுக்கு இறங்க ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுக்கு பூமியின் பலன்களை புசிக்க கொடுக்க ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மறக்காமல் நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.